इंडिगो जिले में मंदिर प्रशासन जरा भी विवेक के बिना पलानी के निवासियों की मांग है कि जो लोग अपनी आजीविका के लिए सैकड़ों वर्षों से पलानी मंदिर पर निर्भर थे, उन्हें पूरी तरह से दूर नहीं किया जाना चाहिए, बल्कि इस तरह से विनियमित किया जाना चाहिए कि वे नेतृत्व कर सके उनका जीवन। उच्च न्यायालय के आदेश के कारण पलानी पहाड़ी की तलहटी में अतिक्रमण हटाओ अभियान चलाया गया। पलानी निवासी और गरीब सड़क किनारे व्यापारी बुरी तरह प्रभावित हुए हैं। पलानी क्षेत्र के लोगों का आरोप है कि पलानी मंदिर प्रशासन तनिक भी दया के बिना कार्य कर रहा है और अतिक्रमण हटाने के नाम पर मंदिर प्रशासन गरीब लोगों को भगा रहा है और उसी स्थान पर तंबू लगाकर पंचामृत बेच रहा है। इसलिए इस उपाय से गरीब व्यापारियों पर असर नहीं होना चाहिए, लेकिन उन्हें पूरी तरह से खत्म नहीं किया जाना चाहिए और उन्हें जीवन यापन करने का नियम दिया जाना चाहिए। இந்த சம்பந்தப்பட்ட உரிமைப்பட்ட யாருமே எதிர்பார்த்தியா சேர்க்கலங்க ராதாகிருஷ்ணன். எங்களை யாரையுமே வழக்குல தரப்பினரா சேர்க்காம ஒருதலை பட்சமும் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டார். அந்த தீர்ப்பை எடுத்து கண்டெம்ட் பெட்டிஷன் வந்துருச்சு. இந்த நிலைமையில அதிகாரிகளான கூடாது. இந்த ஒரு 5-6 கண்டிஷன் தான் அதை கொடுத்துருக்கோம். அது ஏன் மீட் நீங்க அந்த கண்டிஷனை மீறும் போது நீங்க ரீடேக்கன் பண்ணணுங்கிறதா ஜியோட இருக்குது. ஏன் அவங்க நீங்க ரீடேக்கன் பண்றதுக்கு அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கல. மென்ஷன் ஆயிருச்சு. ஆனா இப்போ அதை வந்து திருக்கோயில் மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப அதோட வழிபாடு மாத்துறாங்க. மாத்தி அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஆக்கி அதுல வந்து செவரு வைக்கிறோம் அது வைக்கிறோம் இதுன்னு சொல்றாங்க. முழுக்க வந்து வழிபாடை வந்து மாத்துறது எந்த அடிப்படையில வந்து நியாயம் தெரியும் ரோட வந்து நாங்க மதிக்கிறோம். உங்களுக்கு வந்து சின்ன வேண்டுகோள், உங்களால வந்து இந்த விஷயத்தை வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க. இது எல்லாருடைய வாழ்வாதாரம். இப்ப வந்து ஒரு தனிநபருடைய வழக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு சொல்ல மத்திய அரசு சட்டம் எங்களுக்கு 2014 சட்டம் இருக்கு. மாற்றம் கொடுக்காம கண்டிப்பா இவங்களை அகற்றக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அதெல்லாம் கணக்கு வைக்காம எங்களை இப்படி நடைபாதை வியாபாரத்துக்கும் எதிரான கிடையாது. இந்த சூழ்நிலை எதனால ஏற்பட்டுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். டைரக்ஷன் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உத்தரவு வந்துட்டு எல்லாமே தெரியும். டைம் போட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சியா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை தாண்டியும் செய்ய மாட்டோம், அதை குறைச்சும் செய்ய மாட்டோம். அதில் நாங்கள் போய் செஞ்சுருக்கோம். இப்போ அண்ணன் பேசுற மாதிரி இவ்வளவு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல இவ்வளவு பேர் வாழ்வாதாரத்தை நம்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டியா சேர்க்கல. அவங்கள வந்து பார்ட்டியை இன்வைட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவாங்க. அது நாங்க எடுக்கிறது கூடாது, செய்யவும் கூடாது. பார்ட்டி